போதை விழிப்புணர்வு பாகமாக மூணாறில் கால்பந்து போட்டி நடத்தப்பட்டது. 3 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் முதல் பரிசை கோயம்புத்தூர் ரத்னம் காலேஜும், 2ஆம் இடத்தை நியூ காஸ்டில் மூணாறும் பெற்றுள்ளது. நியூ மூணார் பகுதியை சேர்ந்த 7 பேரின் தலைமையில்தான் நியூ மூணார் 11 கால்பந்து போட்டிகள் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் 19 அணிகள் போட்டிகளில் பங்கெடுத்தன. 3 நாட்களாக மூணார் KDHP மைதானத்தில் போட்டிகள் நடைபெற்றது. முதலிடத்தை பிடிப்பதற்கு அணிகள் மிகவும் பரபரப்பாகத்தான் விளையாடியது. விளையாட்டுப் போட்டிகளை காண்பதற்கும் ஏராளமானோர் தினந்தோறும் வந்திருந்தனர். அவ்வாறு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கோயம்புத்தூர் ரத்னம் காலேஜ் முதலிடத்தையும், நியூ காஸ்டில் மூணார் 2ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். பரிசுகளை KDHP மேனேஜர் எபின் வர்கீஸ், மூணார் பஞ்சாயத்து வைஸ் பிரசிடென்ட் மார்ச் பீட்டர் போன்றவர்கள் வழங்கினர். புதிய தலைமுறைக்கு போதைப் பொருட்களிலிருந்து விழிப்புணர்வு வேண்டும் என்ற லட்சியத்தோடு தான் கால்பந்து போட்டிகள் நடத்தப்பட்டன. ஒரு 19 டீம் இதில் பங்கெடுக்க வச்சு நல்லபடியாக நடத்தி கொண்டு போயிருக்கோம். இதே மாதிரி இன்னும் வருங்காலங்களிலும் இன்னும் இந்த டோர்னமெண்ட் அல்லாமல் இனி ஒரு 10-15 டோர்னமெண்ட் நமக்கு அடுப்பிச்சு நடந்து கொண்டு போச்சுன்னா நம்ம வரும் ஜெனரேஷனில் நம்ம ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் கொடுத்து பாதுகாத்து அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு போகலான்னு சொல்லி ஒரு முயற்சியில் தான் நாங்கள் இந்த டோர்னமெண்ட் நடத்துகிறோம். இதே மாதிரி எல்லாரும் எங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து இது மாதிரி டோர்னமெண்ட் நடத்துறவங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக கொண்டு போனோம்னா நம்ம மூணார் மக்களை நம்ம இனி வரும் ஜெனரேஷனை நம்ம நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போகலான்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, போட்டிகளில் சிறந்த அணியாக வின்கோஸ் மூணாரையும், சிறந்த கோல்கீப்பராக நியூ காஸ்டில் மூணார் டீமில் பிரியனையும், சிறந்த விளையாட்டு வீரராக கோயம்புத்தூர் ரத்னம் காலேஜ் அணியின் ஷார்ஷனையும் தேர்வு செய்துள்ளனர். நியூஸ் பீரோ மூணார்.